ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு அகம்புரம் 360. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான திணை மாவை பயன்படுத்தி ஒரு சூப்பரான பர்ஃபி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இதோட 1/4 கப் நான் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப நேரம் இல்லை, அதோட ஈரப்பதம் போகிறதுக்காக தான். தேங்காய் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக ஆற வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் திணை மாவு எடுத்துக்கலாம். திணையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக புரதச்சத்து அதிகமாக இருக்குது. இதோட 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் மாவுனா 1 கப் வெல்லம். இதை லைட்டாக தண்ணியில் கரைச்சி ஹீட் பண்ணோன்னா நமக்கு அது நல்லா கரைஞ்சிடும். இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் வடிகட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக நான் சேர்க்கல. வெல்லம் வடிகட்டின தண்ணி மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னா நமக்கு வராது. ஸோ இப்போ இதை தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் வறுத்த அதே பேன் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை பேனில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி நம்ம எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இதோட நம்ம அப்படியே நல்லா சுருண்டு வர்ற பதத்துக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். மாவு நல்லா இப்போ குக் ஆகிட்டு இருக்குது. நம்ம இதை வறுக்கலை அப்படிங்கிறதுனால நம்ம நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம் இதை. இப்போ இது நல்லா சுருண்டு வந்த உடனே நம்ம வறுத்து வச்ச தேங்காயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். அடிப்பிடிக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதோட நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். சுக்கு பவுடர் இருந்தாலும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நல்லா ஒட்டாமல் சுருண்டு வரணும். அதுதான் பதம். இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்டியில் நல்லா ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இதுதான் பதம். இறக்கிடலாம். இப்போது நெய் தடவின பிளேட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம விரும்பின ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான பர்ஃபி இது. ரொம்ப ஹெல்தியானதும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.